சென்னையில் 13வது நாளாக நடைபெற்ற தூய்மை தொழிலாளர் போராட்டம் கைது நடவடிக்கையை தொடர்ந்து உச்சக்கட்ட நிலையை எட்டியது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் எழுப்பிய முழக்கங்கள் சர்ச்சைக்குரியதாக அமைந்தது. திராவிட மாடல் திமுக அரசு விற்கலாமா விற்கலாமா, மாநகராட்சியை விற்கலாமா என்றும், தந்தை பெரியார் இருந்திருந்தால் உங்களை தடி கொண்டே அடித்திருப்பார் என்று திமுக ஆட்சியை விமர்சித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி பொறுப்பை எல்லாம் அநியாயம் கொடுக்கலாமா? வலிக்குமா வலிக்குமா? அதிகாரிகளே சம்பளத்தை பாதியாய் கேட்டால் வலிக்குமா வலிக்குமா? அதே வழி இருக்காதா? தொழிலாளிக்கு இருக்காதா? வீதியில் இறங்கி கேட்கின்றோம். பதில் சொல்லு பதில் சொல்லு. மாநகராட்சியே பதில் சொல்லு. தமிழக அரசே பதில் சொல்லு. போராடும் தோழர்களை அடக்குமுறை மூலமாக ஒடுக்குவதற்கு எண்ணாதே. திராவிட மாடல் என்று சொல்லி வேஷம் போடும் திமுகவே வெட்கமில்லையா வெட்கமில்லையா? தெருவில் நிற்கும் தொழிலாளிகள் கூட வசதியில்லை. நிற்கின்றோம் தொழிலாளர்களை கண்ணியமாக நடத்துவதற்கு வக்கியற்ற திமுகவே. இதற்கு பேர்தான் திராவிட மாடலா? பெரியார் இருந்தால் திமுகவுக்கு எதிராக கைத்தடியை தூக்கி இருப்பார். திமுகவுக்கு எதிராக கைத்தடியை தூக்கி இருப்பார். எங்களோடு வந்து இங்கே போராட்டத்திலே இருந்திருப்பார். கற்றுக்கொள் திமுகவே கற்றுக்கொள். வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள். பெரியார் சொன்ன வார்த்தை எல்லாம் மறந்து போச்சா? ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் யாராக இருந்தாலும் வந்து நிற்பதுதான் திராவிட அரசியல். எங்க போச்சு என்ன ஆச்சு? திராவிட மாடல் அரசாங்கமே திராவிட சித்தாந்தம் எல்லாம் எங்க போச்சு என்ன ஆச்சு? பெரியாரின் பெயரிலே அம்பேத்கரின் பெயரிலே புத்தகம் போட்டால் போதுமா? எடுத்து படிக்க வேண்டாமா? திமுகவே எடுத்து படிக்க வேண்டாமா? தூங்குதா தத்துவம் எல்லாம் கொள்கை எல்லாம் அலமாரியிலே தூங்குதா? சீ வெட்கக்கேடு தூ மானக்கேடு. தந்தை பெரியார் இருந்திருந்தால் திமுகவுக்கு எதிராக தானே தூக்கி இருப்பார். தொழிலாளர்களை கண்ணியமாக நடத்த சொல்லி அதை தானே திரும்பி இருப்பார்.
கேட்டுக்கோ கேட்டுக்கோ திமுகவை கேட்டுக்கோ போராடும் தொழிலாளர்களோடு டிஒய்எஃப்ஐ நிற்கிறது பகத்சிங்கின் தோழர்கள் பாபா சாஹேப் தோழர்கள் பெரியாரின் தோழர்கள் சேகுவேரா தோழர்கள் களத்திலே நிற்கின்றோம் கை வைக்க எண்ணாதே காவல்துறையே காவல்துறை போராடும் தொழிலாளர்களை கைது செய்ய நிற்காதே சென்னை நகரம் முழுவதும் உறைந்திடும் தேர்தல் நேரத்திலே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆட்சி